ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் ஒரு மிகச்சிறந்த நீண்டகால சேமிப்பு திட்டம் தான் இந்த பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். ஒன்ஸ் இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால இன்கம் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 80C அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த ஸ்கீமினுடைய கால அளவு முடியும் போது கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டாக்ஸ் ஃப்ரீ இன்கம், எந்த ஒரு வரியும் கட்ட தேவையில்லை. சோ இந்த பிபிஎஃப் பொது வருங்கால வைப்பு நிதினா என்ன, யாரெல்லாம் எங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சமான தொகை எவ்வளவு, எந்த ரேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா இந்த ஸ்கீமினுடைய அதிகமான வட்டியை நீங்க பெறலாம்ங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசின் நிதி அமைச்சகத்தினால் 1968ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த பிபிஎஃப் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். வருமான வரி சலுகை வழங்குவதன் மூலம் ஒரு நம்பகமான பாதுகாப்பான வருவாயை வழங்குவதுதான் இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான நோக்கம். சோ இந்தியன் கவர்மெண்ட் ரன் பண்றதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரண்டியான அமௌண்ட்டை நீங்க திரும்ப பெறலாம். கூடவே ஒவ்வொரு வருஷமும் நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு வரி சலுகை பெறுவதோடு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டாக்ஸ் ஃப்ரீ இன்கம், எந்த ஒரு வருமான வரியும் கட்ட தேவையில்லை. யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்தியன் சிட்டிசன், இந்திய குடியுரிமை உள்ள எந்த ஒரு நபரும் தன்னுடைய பெயர்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஒரு நபர் தன்னுடைய லைஃப் ஃபுல்லா ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். அதுவே தன்னுடைய மைனர் குழந்தைகளுடைய பெயர்ல ஆஸ் அ கார்டியனா இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல சிங்கிள் அக்கௌண்ட், தனிநபர் கணக்கு மட்டும் தான் தொடங்க முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்டா இந்த ஸ்கீம்ல ஓபன் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள எந்த ஒரு நபரும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப் இல்லாம சுயமா தொழில் செய்யறவங்களும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஜிபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப் அக்கௌண்ட் உள்ளவங்களும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன், அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவங்க இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அதுவே ஒரு இந்திய குடிமகன் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அயல்நாட்டு குடியுரிமை பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் வழங்குறாங்க. நம்பர் 1, இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்துக்கு கண்டினியூ பண்ணலாம். பட் இதுல கண்டிஷன் என்னன்னா, இந்த 15 வருட கால அளவுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பீரியடான 5 வருடத்தை இவங்க அவைல் பண்ண முடியாது. அடுத்த 2வது ஆப்ஷன், அந்த நபர் விரும்பும் பட்சத்துல இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எங்கெல்லாம் ஓபன் பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்லயும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அடுத்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ், தலைமை தபால் அலுவலகங்கள்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். கூடவே சம் பிரைவேட் செக்டர் பேங்க்லயும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அடுத்து டெபாசிட் அமௌண்ட், இந்த ஸ்கீமினுடைய மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபாய். அதுவே மேக்ஸிமம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். சோ ஒன்ஸ் இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருஷத்துக்கு ஒவ்வொரு நிதியாண்டுலையும் மினிமம் 500ல இருந்து மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். கூடவே ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயர்லயும் நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான வரி சலுகையை நீங்க பெறலாம். இந்த ஸ்கீம்ல உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க மாதமோ இல்ல காலாண்டுக்கு ஒரு முறையோ இல்ல அரையாண்டுக்கு ஒரு முறையோ இல்ல இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு முறையோ நீங்க டெபாசிட் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான வட்டி விகிதத்தை நீங்க பெறணும் அப்படின்னா என்ன டேட்ல உங்களுடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு முறை டெபாசிட் பண்ணும் பட்சத்துல ஒரு ஃபைனான்சியல் இயரோட ஸ்டார்டிங்ல, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணுங்க. இல்ல நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்ல காலாண்டுக்கு ஒரு முறையோ இல்ல அரையாண்டுக்கு ஒரு முறையோ நீங்க கட்டும் பட்சத்துல அந்தந்த மாதங்கள்ல 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்க. சோ இந்த 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்க கட்டினீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்த மாதமே கால்குலேட் பண்ணுவாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அடுத்த மாதம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.10. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 7.10 நிலையானது அல்ல. மத்திய அரசு நினைக்கும் பட்சத்துல எப்ப வேணா மாற்றி அமைக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீம்ல ஒவ்வொரு மாதமும் நீங்க 1000 ரூபாய் கட்டும் பட்சத்துல இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருஷத்துல நீங்க 1,80,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. 7.10 இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,35,568. சோ ஃபைனலா நீங்க பெறக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,15,568 ரூபாய். அதுவே ஒவ்வொரு மாதமும் நீங்க 12,500 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல 1,50,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்க. அதுவே இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருஷத்துல மொத்தம் 22,50,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. 7.10 இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில நீங்க பெறக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,94,600 ரூபாய். சோ இந்த ஸ்கீமோட எண்ட்ல மெச்சூரிட்டி அமௌண்டா நீங்க பெறக்கூடிய வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 39,44,600 ரூபாய். இந்த ஸ்கீம்ல நீங்க அதிகமான வட்டி விகிதத்தை பெறணும் அப்படின்னா ஒரு நிதியாண்டுல 1,50,000 ரூபாயை ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள நீங்க
நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 15 வருஷத்துல நீங்க கட்டக்கூடிய மொத்த அமௌண்ட் 22,50,000 ரூபாய். உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 18,18,210 ரூபாய். சோ இந்த ஸ்கீமினுடைய எண்ட்ல மெச்சூரிட்டி அமௌண்டா நீங்க மொத்தம் 40,68,210 ரூபாய் பெறலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 3வது வருஷத்துல இருந்து 6வது வருஷம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்டா நீங்க லோனா பெறலாம். அதுவே 7வது வருஷத்துல இருந்து 15வது வருஷம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்டா நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்கீமினுடைய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விரும்பும் பட்சத்துல அடுத்த 5 வருடத்திற்கு இந்த ஸ்கீமை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் வழங்குறாங்க. ஒன்னு வித் டெபாசிட், இன்னொன்னு வித்அவுட் டெபாசிட். ஃபர்ஸ்ட் வித் டெபாசிட் பத்தி பார்க்கலாம். உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்டான இந்த 40,68,210 ரூபாயை அடுத்த 5 வருடத்திற்கு இந்த வித் டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் நீங்க 1,50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 66,30,164 ரூபாய். இந்த டெபாசிட் அமௌண்டான 1,50,000 பிக்ஸ்ல உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணலாம். எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்றீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான வட்டி விகிதத்தை நீங்க பெறலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷனான வித்அவுட் டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய இந்த ஸ்கீமை 5 வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 57,32,589 ரூபாய். இந்த 5 வருட எக்ஸ்டென்ஷன் கால அளவுல உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க எவ்வளவு நாள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் இதுல கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிதியாண்டுல நீங்க ஒரு தடவை தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க வித்அவுட் டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடோட நடுவுல வித் டெபாசிட் ஆப்ஷனுக்கு நீங்க மர்ஜ் ஆக முடியாது. அடுத்து மெச்சூரிட்டி பீரியட். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 15 வருடம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமை ஓபன் பண்ணி 15வது வருடம் ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்க விரும்பும் பட்சத்துல அடுத்த 5 வருடத்திற்கு இந்த ஸ்கீமை நீங்க எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணதா இருந்தா மெச்சூரிட்டி பீரியடுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீம்ல நீங்க ஒவ்வொரு வருஷமும் கட்டுற 1,50,000 ரூபாய்க்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C அடிப்படையில் வரி விலக்கு பெறலாம். இந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெபாசிட் அமௌண்ட் பிளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டலி டாக்ஸ் ஃப்ரீ. அதற்கு நீங்க எந்த ஒரு வருமான வரியும் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள எல்லாருமே அவங்களுடைய சேலரியை இன்கம் டாக்ஸ்ல வந்து சேவ் பண்றதுக்காக அவங்களுடைய GPF அக்கவுண்ட்ல அதிகமா டெபாசிட் பண்ணுவாங்க. சோ இந்த காரணத்தினாலேயே அவங்களுடைய டாக்ஸ் டிடக்ஷன் அமௌண்ட் கம்மியா இருக்கும். அதுவே 1/1/2004 அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல என்ரோல் ஆனவங்களுக்கு இந்த GPF அக்கவுண்ட் இல்ல. சோ அவங்க எல்லாருமே இந்த PPF அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் அமௌண்ட்ல இருந்து நீங்க சேஃப் ஆகலாம். கூடவே நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு வட்டி விகிதத்தையும் பெறலாம். அடுத்து இன்ஆக்டிவ் அக்கவுண்ட். இந்த ஸ்கீம்ல ஒரு நிதியாண்டுல மினிமம் அமௌண்ட் ஆன ரூபாய் 500 ரூபாய் நீங்க கட்டல அப்படின்னா உங்களுடைய இந்த அக்கவுண்டை இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. அடுத்து உங்களுடைய அக்கவுண்டை ஆக்டிவேட் பண்றதுக்காக 50 ரூபாய் நீங்க பெனால்டி சார்ஜ் கட்டி ஆகணும். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். அக்கவுண்ட் ஹோல்டர் இல்ல அவங்களுடைய ஸ்பௌஸ், டிபெண்டன்ட், சில்ட்ரன், பேரண்ட்ஸ் இவங்களுக்கான லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த அக்கவுண்டை க்ளோஸ் பண்ணலாம். பட் ப்ராப்பரான மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து சில்ட்ரன் ஹையர் எஜுகேஷனுக்காக அட்மிஷன் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்கீமை ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து NRI அயல்நாட்டு குடியுரிமை பெற்று இந்தியாவை விட்டு வெளியே போகும் பட்சத்தில் இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த அக்கவுண்டை 7th ஃபைனான்சியல் இயர் 7வது நிதியாண்டுக்கு அப்புறம் தான் நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். உங்களுடைய இந்த ஸ்கீமை ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல 1% கம்மியா தான் கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1 அப்படின்னா ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ண பட்சத்துல 6.1 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீம்ல நீங்க விரும்பும் பட்சத்துல யார வேணா நாமினியை நியமிக்கலாம். அக்கவுண்ட் ஹோல்டர் இந்த நாமினியை இந்த ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்ல மாற்றி அமைக்கலாம். அடுத்து அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர். இந்த PPF அக்கவுண்ட்டை பேங்க் டு பேங்க் இல்ல போஸ்ட் ஆபீஸ் டு போஸ்ட் ஆபீஸ் இல்ல பேங்க் டு போஸ்ட் ஆபீஸ் இல்ல போஸ்ட் ஆபீஸ் டு பேங்க் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சோ நீங்களும் இந்த PPF அக்கவுண்ட்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய டாக்ஸ் டிடக்ஷன் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுங்க. கூடவே உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு வட்டி விகிதத்தை எந்த ஒரு வருமான வரியும் இல்லாம நீங்க பெறலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.